சமீபத்தில் எம்எல்ஏ சரத்குமார் அவர்கள் தனது இன்ஸ்டாகிராம் ஐடியில போட்ட ஒரு ஸ்டோரி வீடியோ என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டு முழுக்க பேச்சு பொருளாக இருக்கு. அதிலும் அவர் போட்ட அந்த ஸ்டோரியை விட அதுக்கு ஒரு விளக்க ரீல்ஸ் ஒன்று கொடுத்தார்ல, அதனாலதான் கன்ஃபார்ம் அவர் ஒரு போதைப் பொருளை தான் பயன்படுத்திருக்காருன்னு சொல்லி உறுதியாக்கப்பட்டிருக்கு. அதனால அவரை கைது செய்யுங்க, ஆட்சி பொறுப்புல இருந்து நீக்குங்க, எங்களுக்கான தலைவர் இப்படி இருக்க வேணான்னு சொல்லி இன்னைக்கு திமுகவை சார்ந்த இளைஞர்களே போராடி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா காவல்துறை குண்டுக்கட்டாக கைது நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்க. சரி, எதற்காக அவங்கள கைது செய்றீங்க? இப்ப தமிழ்நாட்டுல ஏதாவது கலவரம் வரணும், ஜாதி கலவரம், மத கலவரம், இல்லைன்னா ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயங்களை அவங்க கிரியேட் பண்ண பாக்குறாங்க. இதனால அவங்கள கைது செஞ்சோன்னு சொல்லி எதனா ஒரு காரணத்தை காவல்துறை கொடுக்கணும்ல. காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா அவங்க அனுமதி வாங்கல, முறையான ஒரு அனுமதி வாங்கலன்னு சொல்றாங்க. போராட்டக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க முன்னாடி நாளே அனுமதி வாங்கிட்டோம், 29ஆம் தேதி நாங்க போராட்டம்னு சொல்லிட்டு அறிவிச்சாச்சு, 28ஆம் தேதி நாங்க அனுமதி கடிதம் கொடுத்துட்டோம், அடுத்த நாள் நாங்க போராட்ட களத்துக்கு வரும்போது இதுக்கான இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மேடைகள்ல அமைப்பாங்கல்ல, சோ அந்த பணிகளை நாங்க ஈடுபடும் போதுதான் திடீர்னு உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி கைது செய்யறாங்க. இதுக்கு முன்னாடி நாளே இப்ப போராட்டத்துக்கு முன்பாகவே எங்களுக்கு என்ன விதமான ஒரு அபிஷியல் இன்ஃபர்மேஷனுமே அவங்க கொடுக்கல, நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த அனுமதி கடிதத்தை நாங்க மறுக்கிறோம், உங்களுக்கு போராட்டத்திற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க அவங்க ரூல்ஸ்க்கு ஏத்த மாதிரி நாங்க இன்னொரு நாள் அங்க குறிச்சு போயிருப்போம். ஆனா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு முறையான தகவலை கொடுக்காம அடுத்த நாள் போராட்டக்காரர்களையும் கைது செய்யறாங்க. இப்ப அங்க தொழிலாளர்களா இருப்பாங்களே, இந்த மேடைகள்லாம் போடுவாங்களே, அவங்களையும் கைது செய்யறாங்க. அப்ப இந்த ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இந்த அரசு போன ஆட்சி காலங்கள்ல இப்ப விஜய் அவர்கள் ஏதாவது பிரச்சாரத்துக்கு வரப்போறாரு, இல்ல தாவேகா சார்பா ஏதாவது நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னா அதற்கு முறையான காரணங்களை சொல்லி காவல்துறை அனுமதியை மறுத்தா என்ன சொன்னாங்க, நேரடியாக ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த மாதிரி சதி பண்றாரு, என்னங்க சிஎம் சார் பயப்படுறீங்களா அப்படிலாம் கேட்டீங்களா, அப்போ இப்ப நீங்க பயப்படுறீங்களா அப்படின்ற கேள்வியை திமுகவினர் தொடர்ந்து வச்சுட்டு வராங்க. இப்போ நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க, சோ எதிர்கட்சியோட முக்கியமான ஒரு பங்களிப்பு என்பது என்னவா இருக்கும்னா மாநில உரிமைகளுக்கு எதிராக தமிழ்நாட்டுல ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா அது கேள்வி கேட்க வேண்டிய உரிமை என்பது எங்களுக்கு இருக்கு. சோ நீங்க செவி சாய்க்கவே மாட்டீங்களே, கேள்வி கேட்டாலே கைது செய்வோம் அப்படின்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்ப நீங்க எங்களை கைது செய்றீங்களா, இதனால நாங்க இன்னும் 2 மடங்கு உத்வேகமாக செயல்படுவோம், இந்த மிரட்டலுக்கு நாங்க அஞ்ச மாட்டோம்னு சொல்லி தொடர்ந்து திமுகவினர் கோஷங்களை எழுப்பியிருக்காங்க. இன்னும் போராட்ட காலத்துல பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை சந்திக்க விட மாட்டாங்க காவல்துறை. அந்த நியூஸை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த போராட்ட களத்துல இருந்த திமுகவினரை பிரஸ்ஸை சந்திக்காம காவல்துறை அடக்குமுறையில ஈடுபட்டிருக்காங்க. அந்த வீடியோல நீங்க சோசியல் மீடியால பார்த்தாலே கிடைக்கும். அங்க இருக்கவங்க கேக்குறாங்க, எதற்காக எங்களை பத்திரிகையாளர்களை சந்திக்க விடாம பண்றீங்க? முதலமைச்சர் அவர்களுக்கு தான் தைரியமே இல்ல, பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாங்க, இப்ப எங்களை நீங்க கைது செய்ய போறீங்க, ரொம்ப நேரமா ஒரு மண்டபத்திலயோ கல்லூரியிலோ நீங்க போட போறீங்க, எனக்கு 5 நிமிஷம் கொடுங்க. இப்ப நான் 5 நிமிஷத்துல பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஒரு கேள்வி கேட்கிற மூலமாக அவ்வளவு பயமா, அப்படின்னா உங்களுக்கு அச்சம் சொல்லி தொடர்ந்து இவங்க பிரஸ் மீட்டை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. உடனடியாக காவல்துறை கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களை பிரஷர் பண்றாங்க. அப்ப சாமானிய மனிதர்கள் ஒரு மாநில நலத்துக்கான ஒரு நோக்கத்தோட போராடினாங்களா, அவங்கள பார்த்து எதற்காக விஜய் அவர்களுக்கு இவ்வளவு அச்சம் என்றதா ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. இது குறித்து ஸ்டாலின் அவர்களும் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அதாவது போதைப் பொருள் பயன்படுத்தியது போல் தக்லீஃப் ஸ்டோரி போட்டு அமைச்சருக்கு எதிராக போராட்டம் செய்த திமுகவினர் கைது. இன்னைக்கு ஒரு அமைச்சரை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்களே, சோ அதனால யாரெல்லாம் கேள்வி கேட்டாரோ அனைத்து திமுகவினரும் கைது செய்யப்படுவார்கள் சொல்லி கைது செஞ்சாச்சு. அடுத்ததா தாவேகா ஆட்சியை விமர்சிப்பதால் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் மீது வழக்கு. இப்ப சமீபத்துல சட்டசபை கூடும்போது நேருக்கு நேராக சிவசங்கர் அவர்கள் நிறைய கேள்விகளை முன்னெடுத்து வச்சிருந்தாரு. இப்ப பெண்களோட பாதுகாப்பு என்னாச்சு, தமிழ் தாய் வார்த்தைக்காக நீங்க பாட மாட்டீங்கன்னு சொல்லி சரமாரியான கேள்விகளை முன்னெடுத்துக்கவோ அவர்கள் மீது நீங்க வழக்கு போட்டிருக்கீங்க. அடுத்ததா முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் வீட்டில் ரைடு. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இப்படி விமர்சிக்கும் எதிர்கட்சிகளை மிரட்டியும் ஊடகங்களுக்கு பதில் அளிக்காமலும் கட்டமைக்கப்பட்ட தன் போலி பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும் முதலமைச்சரின் எண்ணம் நீண்ட காலம் நீடிக்காது. அதிகாரத்தை வைத்து ஆட்டம் போடுபவர்களின் அகங்காரம் அடங்கும். டேக் டைவர்ஷன் என ஓடும் இந்த ரீல்ஸ் ஆட்சிக்கு மக்களே பாடம் புகட்டுவார்கள் சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேல அவரே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த டேக் டைவர்ஷன் அவர் எதை சொல்றாருன்னா தாவேகா அரசுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா எம்எல்ஏ சரத்குமாரோட வீடியோ வச்சு எல்லாரும் வைரலா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, அதை ரீக்ரியேட் பண்றாங்க. இப்போ ஒரு மாத்திரை எடுத்து வச்சுட்டு போன் எடுத்து வச்சுட்டு எப்படி நீங்க உடைச்சு காட்டுனீங்க, நான் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபன்னியாவும் சில விஷயங்களை பண்றாங்க. சோ மக்கள் எல்லாருமே இதை பத்தி பரபரப்பா பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசருக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக அவர் ஒரு பதவி தராங்க. அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க, இதை விட்டுட்டு இதை ஒரு பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி அப்ப தொடர்ந்து தாவேகா
அரசின் மீது ஏதாவது குற்றச்சாட்டுகள் வந்துச்சுன்னா அதை டைவர்ட் பண்ண ஒரு விஷயங்களாக தொடர்ந்து இந்த அரசு பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு நீங்க என்னதான் டைவர்ஷன் பாலிடிக்ஸை கொண்டு வந்தாலுமே இது சரியான ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா அந்த வீடியோல அப்பட்டமாக தெரியுது அவர் எதை வேணா யூஸ் பண்ணிட்டு போட்டோம், ஆனா கண்டிப்பாக அந்த வீடியோல அவர் பயன்படுத்தியது ஒரு குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மருந்தே கிடையாது. இப்ப அந்த வீடியோ வந்து வெளியே வந்துச்சுல, அப்ப தாவேக்கனர் என்ன பண்ணாங்கன்னா, எங்க அது ஏஐ வீடியோங்க, திமுக சதி பண்ணதுங்க அப்படின்னாங்க. நீங்க அப்படியே விட்டுருந்தா கூட இந்த அளவுக்குலான ஒரு சர்ச்சையில நீங்க சிக்கிருக்க மாட்டீங்க. அதுக்கு ஒரு விளக்க வீடியோ போட்டார்ல, அதுலதான் பயங்கரமா மாட்டினாரு. எப்படின்னா 1.5 வயசு குழந்தைக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லையா, வாந்தி போக்கு எல்லாமே இருந்துச்சுன்றாரு. இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய ஸ்டேடியம் கொண்டு போனாங்களா, அங்க போயிட்டு வந்து மாத்திரை நசங்கத்துக்கு வர வழி இல்லை, ஏன்னா 1.5 வயசு குழந்தைக்கு யாராவது வந்து இந்த டேப்லெட் கொடுப்பாங்களா அப்படின்றது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன பாத்தீங்கன்னா, எந்த பேரண்ட்ஸாவது இப்படி பண்ணுவாங்களா? இவ்வளவு உடல்நிலை சரியில்லாத ஒரு குழந்தைய ஒரு ஸ்டேடியத்துக்கு கொண்டு போனா அங்க எவ்வளவு நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கும், எவ்வளவு ஏர் பொல்யூஷன், எவ்வளவு பொல்யூஷன் இருக்கு. அந்த இடத்துக்கு நீங்க எப்படி ஒரு குழந்தைய கூட்டு போவீங்க? மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீடியோல எந்த ஒரு குழந்தையுமே இல்ல. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, உங்க மனைவியும் அந்த வீடியோல இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியல, வேறு பெண் இருக்க மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசிட்டு வராங்க. அடுத்ததா சில மருத்துவர்களே நிறைய வீடியோக்கள் போடுறாங்க. எந்த ஒரு 1.5 வயசு குழந்தைக்குமே இந்த மாதிரி வாந்தி பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரியான மாத்திரைகள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லும் போது, சரி ஒரு கடத்துக்கு மேல நீங்க கொடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஒரு போன் மேல ஒரு மாத்திரை வச்சு ஒரு நீங்க கார்டை வச்சு நீங்க பிரஷர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் பவுடரா அது எப்படி வரும்? இதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியே. அதுக்கு 500 ரூபாய் நோட் வரை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, அது எதுக்கும் தெரியல. இப்படி அந்த வீடியோ விட அதுக்கு ஒரு விளக்க வீடியோ போட்டார்ல, அதுலதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில அவர் சிக்கினாரு. தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை எதிர்கட்சி எல்லாருமே எழுப்பிட்டு வராங்க. இன்னைக்கு போராட்ட காலத்துல கூட ஒரு போர்டு இருக்கு, இப்ப நாங்க ரெடி, மாத்திரை ரெடி, போன் ரெடி, ஏடிஎம் கார்டு ரெடி. எங்க முன்னாடி அமைச்சர் சரத்குமார் அவர்களை ஒரு டெமோ பண்ணி காட்ட சொல்லுங்க, அவரால இந்த மாதிரி ஃபைன் பவுடரா அரைச்சு கொடுக்க முடிஞ்சதுன்னா நாங்க இந்த போராட்டங்களை கைவிடுறோன்ற மாதிரி அவங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வச்சிருந்தாங்க. இதுக்கெல்லாம் ஆளுகின்ற அரசு தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு பதிலும் வரப்போகுது இல்ல. அவங்க வந்து என்ன அரசியல் பண்றாங்கன்னா, ஒன்னு டைவர்ஷன் பாலிடிக்ஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிம்பத்தி பாலிடிக்ஸ். இப்ப சமீபத்துல ரொம்ப மோசமான ஒரு விஷயம், இந்த மீம்ஸ் போடுறதை தாண்டி அதை ஃபன்னியா கொண்டு போறதை தாண்டி ட்ரோல் பண்றதை தாண்டி ரொம்ப மோசமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பார்த்துப்போம் சோசியல் மீடியால ஒரு சின்ன ஒரு பெண் குழந்தை இருக்கு, அந்த பெண் குழந்தைய உட்கார வச்சு ஒரு 20-30 கட்டு போயிட்டு அந்த குழந்தைய பேச வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சரத்குமார் அவர்கள் யூஸ் பண்ணது மருந்து கிடையாது, போதைப் பொருள் கிடையாது, அது குழந்தைக்கு அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய வந்து விளக்கம் பேசு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு போடுறாங்க. குழந்தைகளை ஆல்ரெடி இங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி பல்வேறு கேஸ் உங்க மேல ஓடிட்டு இருக்கு. இப்ப இதற்கான விளக்கத்தை எப்படி நீங்க ஒரு குழந்தைய வச்சு பேச விட்டுறீங்க? குழந்தை பேசிட்டா அது உண்மை நாடுமா? அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்ப அந்த குழந்தைய பேசுவேன்னு சொல்லி ஒரு பெற்றோர் சொல்றாங்கன்னா அவனோட மனநிலை என்ன? இது மட்டுமா? இன்னொரு விஷயம் எல்லாம் பண்றாங்க. நான் தான் அந்த மனைவி ஒரு பக்கம் வீடியோ போட்டாங்க, இதுக்கு மேல இன்னொரு டாக்டர் வேற வீடியோ போடுறாரு, நான் தான் வந்து இந்த மாதிரி மாத்திரை மருந்துல எழுதி குத்தன்ற மாதிரி அவர் ஒரு வீடியோ போடுறாரு. அடுத்ததான் உங்க ஃப்ரெண்டோட மனைவி போடுறாங்க ஒரு வீடியோ, நான் வீடியோ எடுக்கும்போது நான் தான் குழந்தைய தூக்கிட்டு வெளியே போனேன்னு சொல்லி. அப்போ அந்த வீடியோ விட இவங்க இந்த மலுப்பல் வேலைகளை ஈடுபடுறாங்களே, அதுதான் எல்லாருக்குமே மிக சந்தேகமான ஒரு விஷயமா இருக்கு. இது குறித்து இப்ப கட்சி என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமே. இது சமீபத்துல பாத்தீங்கன்னா புஷ்யானந்த் அவர்களை போய் நேர்ல சந்திச்சதாக சில தகவல் வெளியே வருது. அப்ப புஷ்யானந்த் அவர்கள் என்ன பண்றதுனே தெரியாம இல்ல அவனை காப்பாத்துறேன் இல்ல நம்ம பாத்துக்கலான்ற மாதிரி எதுவுமே சொல்லாம அமைதியா அமிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த விஷயம் என்பது இப்ப நேஷனல் மீடியா வரையுமே போக ஆரம்பிச்சிருக்கு. இப்ப சமீபத்துல ஒரு ஆங்கில ஊடகத்துல டிபேட் நடக்குது, ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் வாண்டடா போய் மாட்டிருக்காரு. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இதே மாதிரி தமிழ் ஊடகத்துல இருக்கக்கூடிய ஒரு டிபேட்டுக்கு அவரால் வர முடியுமா? நம்ம பாயிண்ட்ல எடுத்து வைக்க முடியுமா? அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, அது வந்து ஒரு ஆங்கில ஊடகம் தானே, அந்த அளவுக்கு நம்மளை போட்டு அடி நடிக்க மாட்டான்னு போயிட்டாரு போல. அந்த இடத்துல அந்த ஆங்கர் வந்து தெளிவாச்சு கேக்குறாங்க, தக் லைஃப் மூவ்மெண்ட்னு அவர் ஒரு கேப்ஷன் போட வேண்டிய அவசியம் என்ன? சரிங்கப்பா, நீங்க முட்டை கொடுக்கறத விடவே மாட்டீங்க, குழந்தைக்கு நீங்க மருந்து தான் கொடுத்தீங்க. எந்த ஒரு அப்பா குழந்தை வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருக்கு, இது ஸ்டேடியத்துல மருந்து கொடுக்கும் போது தக் லைஃப்னு போட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேள்வி எடுத்து வைக்கும் போது ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அப்படியே ஃபேஸையே மாத்தாம ப்ரொஃபஷனல் டோன் என்ன சொல்றான்னா, ஆமா ஒரு அப்பா இந்த மாதிரி ஒரு ஸ்டேடியத்துல இருந்துட்டு தனது குழந்தையோட அந்த உடல்நலத்தையும் பாத்துக்கிறாருன்னா இது தக் லைஃப் மூவ்மெண்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி எப்பேற்பட்ட முட்டை கொடுத்துருக்காருன்னு பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு நேஷனல் மீடியா வரையுமே போய் இதெல்லாம் பேச முடியல. அப்ப இந்த இஷ்யூ என்பது ரொம்ப சீரியஸா ஆயிடுச்சு. அப்போ இந்த விஷயம் என்பது நேரடியாக முதலமைச்சர் காதுக்கும் போயிடுச்சு, ஒன்னும் காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி புஷ்யானந்த் அவர்கள் கைவிரித்து விட்டார் என்ற தகவல் வெளிவருது. இப்ப கட்சி வந்து கண்டிப்பா அவரை நீக்கிதான் ஆகணும், ஏதாவது ஒரு நடவடிக்கை ஈடுபட்டுதான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு மாணவர்கள் போராடுறாங்க, எங்களுக்கான தலைவர் இப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களே போராடுவதால
கூடிய சீக்கிரம் இவர் மீது அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க, எடுக்காம இருக்க மாட்டாங்க. ஆனா எவ்வளவு சீக்கிரம் அதை எடுக்க போறாங்கன்றதா மிகப்பெரிய ஒரு சிக்கல். இப்ப இன்னைக்கு மாணவர்கள் போராடுறாங்க, திமுகவினர் போறாங்க, நிறைய எதிர்க்கட்சிகள் வந்து தனது கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து விட்டால் அது நம்மளுக்கு அசிங்கமா போயிடும். அதனால இதோட கிளைமை வந்து திமுகவினர் வந்து வாங்கிப்பாங்க. நாங்க போராடியதன் விளைவாக தான் இன்னைக்கு அந்த அமைச்சர் வந்து நீங்க பதவி நீக்கம் செஞ்சிருக்கீங்க, கைது நடவடிக்கை ஈடுபட்டிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க வந்து மொத்த கிரெடிட்ஸ் எடுத்துப்பாங்க. நம்மளுக்கு தான் வந்து போன ஆட்சி காலங்கள்ல என்ன நலத்திட்டங்கள் இருந்தாலுமே அவங்க பண்ணிருக்கக்கூடிய சாதனைகளுக்கான புகழ் போனாலும் நம்மளுக்கு பத்தாது. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு தவறு செஞ்சு அதன் மூலியமாக வந்து திமுக ஒரு நல்ல பேர் போயிடக்கூடாது, நடவடிக்கை எடுக்கலாம், ஆனா பொறுமையா எடுத்துக்கலாம் தலைவரேன்னு சொல்லி கட்சியில இருக்கக்கூடிய ஆலோசகர்கள் முதலமைச்சருக்கு தகவல் கொடுத்ததாக சில விஷயங்கள் தொடர்ந்து வெளியே வந்துட்டு இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இப்ப நிறைய க்ளூ நம்ம எடுத்துக்கலாம். அதாவது தக்லைஃப் மூமெண்ட் போட்டது, குழந்தைக்கு வந்து இந்த டேப்லெட் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றது, அடுத்து ஒரு விளக்க வீடியோ போட்டது, குழந்தை எங்கப்பா வீடியோலன்னு கேட்டா வீடியோல தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோட மனைவியோட ஃப்ரெண்ட் அதை தூக்கிட்டு போயிட்டேன்றாங்க. இப்படி மாத்தி மாத்தி விளக்கங்களை போடுறது. அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்த மறைக்க பாக்குறாங்கன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதனால தொடர்ந்து எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா தாவேக ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா போதை கலாச்சாரத்தை ஒழிச்சிடுவோம். இவங்களை பொறுத்தவரைமே தமிழ்நாட்டுல இவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடக்குது, இந்த ஆட்சியில உங்க ஆட்சிக்கு வந்து ஒரு மாசத்துலயே பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குன்னு சொல்லி அதுக்கு பொறுப்பேற்றுக்கோங்க, சரி அட்லீஸ்ட் என்ன நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னா அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்பது போதை கலாச்சாரம் என்பது இங்க அதிகமாக இருக்கு, திமுக ஆட்சி அதை அதிகமா விட்டு போயிட்டாங்க, அதனால எங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி இவங்க பேசியிருந்தாங்க. இன்னைக்கு நீங்க சொன்ன அதே போதை கலாச்சாரத்தை தான் உங்க அமைச்சரும் பயன்படுத்துறாரு. அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னா தொடர்ந்து எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு வராங்க. இப்படி கேள்வி கேட்கிற அனைவரையுமே கைது செய்வது என்பது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா இல்லாத விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயத்த யாருமே கிரியேட் பண்ணல. உங்களோட அமைச்சரே அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியில க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய பர்சனுக்கு மட்டும் தான் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இது வந்து திமுகவோட சதின்லாம் கிடையாது, அவங்களே இல்லாத ஒரு வீடியோலாம் கிரியேட் பண்ணல, அவரே போட்ட ஒரு வீடியோல இருந்து தான் இந்த விஷயங்கள் எல்லாமே மாட்டிருக்கு. பட்டமாவே தெரியுது, ஆதாரத்தோட மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க தானே சொல்றீங்க மக்கள் விருப்பத்துக்கு தான் இணங்கி போனோம், இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயம், மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அந்த ஆட்சியை தான் நாங்க நடத்தி காட்டுவோம்னு சொல்றீங்களே. அப்ப இன்னைக்கு மக்கள் எல்லாருமே ஆதாரத்தோட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கான தலைவர் இவர் வேணாம், அதுவும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, எங்களுக்கு வேணான்னு சொல்லி மக்கள் போராடுவது என்பது ஒரு நியாயமான ஒரு விஷயம். இதுவே வந்து நீங்க திமுக சதின்னு சொல்லிட்டு அதுக்கு முட்டு கொடுக்காம தயவு செஞ்சு இதுக்கான ஒரு பொறுப்பு நடவடிக்கை எடுங்க. ஏன்னா உங்க கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையுமே இப்ப இருக்கக்கூடிய சென்சி பசங்க ஒரு ரோல் மாடலாக வச்சிருக்காங்க. சோ அமைச்சரே பயன்படுத்துறாரு, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் இன்னைக்கே பாத்தீங்கன்னா அந்த மாத்திரையை உடைக்க முடியுதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. சோ இந்த சின்ன பசங்க ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாதிரி போதைப் பொருளே பயன்படுத்தி பார்க்கலாமா, அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல இறங்குனாங்கன்னா இது ரொம்பவே ஒரு மோசமான ஒரு விஷயமாக முடியும். சோ இது திமுக அரசுக்கு நல்ல பேர் போதோ இல்லையோ, என்னோட ஆட்சிக்கு வந்து களங்கம் வருதோ இல்லையோ, இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது என்பது தாவேக அரசோட ஒரு தலையாய ஒரு கடமை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நடவடிக்கை சரத்குமார் அவர்கள் மீது பாய போகிறது என்று.